இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இலக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் குழந்தை இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இதோ, மெசியா தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். மெசியா இந்த மண்ணுலகத்திலே பிறந்தால் வானத்தில் ஒரு விண்மீன் தோன்றும் என்று நம்பப்பட்டது. அந்த அடிப்படையிலே மெசியாவின் அடையாளமாக வானில் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. இதை கண்டு யூதர்களின் அரசரான மெசியா பிறந்துவிட்டார் என்று ஞானிகள் அந்த குழந்தை இயேசுவை, மெசியாவை பணிந்து வணங்குவதற்காக தேடி வருகிறார்கள். அப்படி தேடி வரக்கூடிய வேளையிலே திடீரென்று நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டி அந்த விண்மீன் மறைந்து போய்விடுகிறது. இது அரச குழந்தை அல்லவா, எனவே நாம் அரண்மனையில் போய் விசாரித்து பார்க்கலாம் என்று சொல்லி இந்த ஞானிகள் ஏரோது அரசனுடைய மாளிகைக்குள் செல்லுகிறார்கள். அங்கே அவனிடத்திலே விசாரிக்கிற பொழுது அவனுக்கு இந்த மெசியா அரச குழந்தையை பற்றி தெரியவில்லை. உடனே மறைநூல் அறிஞர்களை அழைத்து விவிலியத்திலே தேடுகிறான், இவர்கள் சொல்வது உண்மைதானா என்று. என் அன்பிற்குரியவர்களே, மறைநூலை தேடி பார்த்தார்கள். ஆம், மெசியா தாவீதின் வம்சத்திலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இறைவாக்கினர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவாக்கினர்கள், இறை வார்த்தை, விவிலியம் நமக்கு
உண்மையை சொல்லிக் கொடுக்கிறது. அதில் உள்ளவாறு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே மெசியாவை அவர்கள் தேடினார்கள், கண்டு கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை தேடி வரவில்லை. விவிலியத்திலே தேடிய மக்கள் இயேசுவை தேடி அவரை பார்ப்பதற்கு ஆர்வமாய் வரவில்லை. மாறாக அவருக்கு எதிராக அவரை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். இன்றும் நாம் பல நேரங்களிலே இறை வார்த்தையை கேட்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் தயாராயில்லை. தேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரை நாம் விவிலியத்திலே தேடுகிறோம், அதை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் வாழ்க்கையிலே அந்த மெசியாவை, அந்த இயேசுவை நாம் தேடுகிறோமா? பல நேரங்களிலே இந்த ஏரோதை போல, இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல நான் மெசியாவை காண வேண்டும், நான் வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஞானிகளைப் போல நமக்கு ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், பணம், வசதி எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட மெசியாவை தேடுகிறோமா? அவர்தானே உண்மையான அமைதி, உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே. ஏதோ பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாய் வந்திருக்கிறாரே. நாம் அவரை தேடுகிறோமா? நம்முடைய தேடலிலே ஒருவேளை தடை இருக்கலாம். திடீரென்று நமக்கு வழிகாட்டியவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்லலாம். அந்த நேரங்களிலே நாம் உடைந்து போய்விடுகிறோமே. நம்முடைய தேடல்களை முடித்துக் கொள்ளுகின்றோமே. நாம் அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடுவதில்லையே. ஐயோ எனக்கு வேலை போய்விட்டது, ஐயோ எனக்கு நோய் வந்து விட்டது, ஐயோ என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இறந்து போய்விட்டார்கள், எல்லாம் முடங்கி போய்விடுகிறோமே. மீண்டும் நாம் தேடலை தொடர வேண்டும். இந்த ஞானிகளைப் போல நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வழி காண்பிப்பார். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே பாதை என்று. அந்த பாதையிலே நாம் பயணிப்போம். நிச்சயமாக நல்ல ஆயனாக அவர் நம்மை வழிநடத்துவார். இந்த ஞானிகள் தேடலை தொடர்கிற பொழுது மீண்டும் நட்சத்திரம் வருகிறது, அவர்களுக்கு இறுதி வரை வழிகாட்டுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த நட்சத்திரத்தை போல, இந்த விண்மீனை போல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி நம்மோடு இருப்பவர்களை கூட்டி வர வேண்டும். அதற்கு முதலிலே நாம் நட்சத்திரமாக இருக்க வேண்டும். நம்மோடு இருப்பவர்களை வழிகாட்டி அவர்களை இயேசுவிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இயேசு ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரிய வேண்டும். நாம் அந்த ஆண்டவரால் இயக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதானே நாம் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு நட்சத்திரமாக இருக்க முடியும். நமக்கே இயேசுவை தெரியவில்லை என்று சொன்னால், நமக்கே விவிலியம் தெரியவில்லை என்று சொன்னால், நம்மிடத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால், நம்மிடத்திலே ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால், நாம் எப்படி ஒரு தலைவராய் இருந்து நம்மோடு இருப்பவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்க முடியும்? எனவே முதலிலே நாம் இயேசுவை தேடி வந்து வாருங்கள் என்று சொன்ன இயேசுடைய அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை போல ஒளி கொடுத்து வழிகாட்டியாக இருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே புறவினத்து மக்களுக்கு குழந்தை இயேசு மெசியா தன்னை வெளிப்படுத்தினார். நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஞானிகள் இயேசுவை முழுமையாக உணர்ந்திருந்தார்கள். இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் அரசர், அவர் ஒரு மனிதர், அவர் கடவுளுடைய குழந்தை என்று எல்லாவற்றையும் உணர்ந்துதான் 3 பரிசுகளை, அர்த்தமுள்ள பரிசுகளை அவரை நோக்கி கொண்டு வந்தார்கள். எனவே நாமும் இயேசுவை நன்றாய் அறிந்தவர்களாய் அர்த்தமுள்ள பரிசுகளை நாம் அவருக்கு, அவருடைய மக்களுக்கு அர்ப்பணிக்க தயாராவோம். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்காக பிறந்து எங்கள் மத்தியிலே உம்மை வெளிப்படுத்திய ஆண்டவரே,
உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே 3 ஞானிகள் பொன்னும் வெள்ளை போலமும் சாம்பிராணியும் உம்மிடத்திலே காணிக்கையாய் கொண்டு வந்தது போல எங்களையே நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு முழு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான விடுதலையை தாரும். எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும். நல்ல முடிவுகளை எடுக்கும்படியாகவும் துணிவோடு ஆண்டவரே நாங்கள் தேடலில் ஈடுபடும்படியாக மனத்திடனை நீர் எங்களுக்கு தாரும். தூய் ஆவியானவரே, எங்கள் வழிகாட்டியே, இதோ ஞானி சரியான பாதையை காண்பித்தது போல எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை காண்பியும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட கைவிடப்பட்டவர்கள், நோயாளர்கள், முதுமையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீரே இவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள், உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் குடிலிலே இவ்வளவு நாட்களாய் பிரசன்னமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே, குழந்தை இயேசுவே, தொடர்ந்து எங்கள் வீட்டில் தங்கி இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு விரைவாக இந்த புதிய ஆண்டிலே கைகூடும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. எந்த விபத்தும், நோய் நொடிகளும், தீய சக்தியும், தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான திரு கரத்தினால் எங்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.